அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 24/7/2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். 100 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 68 கொஸ்டின் வந்து இலக்கியம் உரைநடையிலிருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 68 கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இலக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இலக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருந்தே தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகரவரிசையில் எழுதுக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது புக்கில் இருந்து தான் எடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வெளியே இருந்து கூட எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 68 கொஸ்டின் புக்கில் இருந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு இலக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் எக்ஸாக்டாக இருக்க புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேங்க. ஸோ இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்க, முதல் கேள்வி பொறுத்துகேவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்கள் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வளர் தமிழ் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எண்களை அறிவோம் அப்படிங்கிற பாக்ஸில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 4, 3, 2, 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழ் 2019 எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த லெசன் இருக்கும். நம்ம இருக்க நியூ எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்காது. இயல் 9ல் பேஜ் நம்பர் 222 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. லெசன் 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தர் உலகம். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் தங்களின் உயர்நெறிகளாக கொண்டவர்கள், இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சித்தர்கள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 2ல் பேஜ் நம்பர் 35 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமலை முருகன் பல்லு. இதில் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லு 96 வகையான சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இது உலத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பல்லுப்பாட்டு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழ் டேர்ம் 2ல் இயல் 3ல் பேஜ் நம்பர் 52 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இயல் 3ல் கீரை பாத்தையும் குதிரையும் அப்படிங்கிற செயலுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி காலமேக புலவர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் டேர்ம் 3ல் ஓல்டு புக்குங்க. இயல் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 44 இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையும் பழைய குடையும் அழகிய சொக்கநாத புலவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ மலையும் பழைய குடையும் ஆசிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு 12th புக்கில் இயல் 6ல் பேஜ் நம்பர் 91 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மறுமலர்ச்சி பாடல்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் மழைக்கால வர்ணனை அப்படிங்கிறதுல அர்ஜுனன் கூறும் அந்திவான வர்ணனையின் ஒரு பகுதியே நமக்கு பாடமாக வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத்தோணிகள் சுடரொளி பொற்கரை இட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இக்கூற்று யாருடையது அப்படின்னா அர்ஜுனன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஓல்டு தமிழில் இயல் 5ல் பேஜ் நம்பர் 111 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பெரிய புராணம் லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி திருவி கல்யாண சுந்தரனார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் கொடுத்துருக்காங்க, அவருக்கான கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்குரியவர்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 7ல் பேஜ் நம்பர் 170 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இயல் 7 சிலப்பதிகார லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், இவர் சேர மரபை சார்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோ அடிகளும் நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஏ சேர மரபை சார்ந்தவரும் கரெக்ட் தான். சிலப்பதிகாரத்தை இயற்றினாரனா அதுவும் கரெக்ட் தான். அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்குரியவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கரெக்ட் தான். நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யல் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டுங்க. அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி. கூற்று 1 சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 71 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மணிமேகலை லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்க, இந்த நூல்வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சொல்லியிருப்பாங்க. மணிமேகலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 காதைகளை உடையதுன்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் 30 காதைகள்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 காதைகள் தாங்க. அப்போது கூற்று 1 சரி, கூற்று 2 சரிங்க. அப்போ ஆப்ஷன் சி கூற்று 2 சரிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் டேம் 2ல் இயல் 3ல் பேஜ் நம்பர் 58 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இயல் 3ல் வளரும் வாணிகம் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் அப்படிங்கிற திருக்குறள் வந்து வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நேர்மை அப்படிங்கிறது கரெக்டுங்க. வணிகரின் நேர்மை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி. கூற்றா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறெழுபது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறெழுபதை பாடியவர் கம்பர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 6ல் பேஜ் நம்பர் 138 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணம் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல்வெளியில் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழுக்கம், ஏறெழுபது, சிலை எழுபதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பர் தான் இயற்றினார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற இலக்கியம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறெழுபது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏறெழுபதை பாடியவர் கம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தாங்க. அப்போ கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஓல்டு தமிழில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 65 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த கம்பராமாயண லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல்வேலிக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று பாரதியாரால் புகழப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பாரதியார் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் டேம் 2ல் இயல் 1ல் பேஜ் நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மூதுரை அப்படிங்கிற செயலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்போன் சிறப்புடையன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட்டு. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ அந்த பாடல் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மூதுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குதுங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி. பொறுத்துக்கவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. மதியாதார் முற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இதை ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான். மதியாதார் வாசல் மிதியாதை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்போ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மதியாதார் முற்றத்துக்கு 2 மிதியாமை கோடி பெறும் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்தது உபசரிக்காதார் மனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 உண்ணாமை கோடி பெறும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுங்க. இது 2 தெரிஞ்சிருந்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றதை எலிமினேட் பண்ணிட்டு கரெக்டாக பிக் பண்ணியிருப்போம். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அதே மாதிரி கோடான கோடி கொடிப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் அப்படிங்கிறதுமே கரெக்டு.
ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 2, 4, 1, 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி, தேசிய நூலக நாளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 5ல் பேஜ் நம்பர் 138 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கோர் புத்தக சாலை. ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 9ஆம் நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 9ஆம் நாள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th தமிழில் இயல் 5ல் பேஜ் நம்பர் 105 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இயல் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வமணி மாலை அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆசிரியர் குறிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகள் வந்து தெய்வமணி மாலை வந்து கந்தகோட்டத்து முருகப்பெருமான் மீது வந்து பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆசிரியர் குறிப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. மேபி இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது ராமலிங்க அடிகள் சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடியது வந்து தெய்வமணி மாலை அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி, ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் ஓல்டில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 79 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேமுங்க புக்கு. பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கவல்லியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சிங்கவல்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூதுவளை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சருங்க. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின், முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழில் டேம் 2ல் இயல் 1ல் பேஜ் நம்பர் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் ஆக்கம். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னீர் வழக்கத்தை பற்றி கூறுற நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கடற்பயணத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழில் டேம் 2ல் இயல் 3ல் பேஜ் நம்பர் 63 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இயல் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஒளிரிடங்கள். ஓகேங்க, இந்த பேஜில் சிற்பக்கலை கூடம் பூம்புகார் அப்படிங்கிற டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களின் துறைமுக நகரமாக பூம்புகார் வந்து விளங்கியது அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையில் சொல்லியிருப்பாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களோட துறைமுக நகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பட்டினப்பாளை அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேசனம் மருவியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழில் டேம் 1ல் இயல் 1ல் பேஜ் நம்பர் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்குங்க இது. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தூர் என மருவியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது போக நிறைய டேட்டா இருக்குது, ரெஃபர் பண்ணுங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஆத்தூர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் டேம் 2ல் இயல் 1ல் பேஜ் நம்பர் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கண் திறந்தவர். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் வந்து மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் நிறைய இருக்குங்க. இந்த லெசன் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th தமிழில் டேம் 1ல் இயல் 1ல் பேஜ் நம்பர் 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது ஓல்டு புக்குங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப் அவர்கள் வந்து தமிழ் செய்யுட்கலம்பகத்தை வந்து தொகுத்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஜியு போப் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் தான். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லி பாவலரேறு பெருஞ்சித்தனார் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது கரெக்டுங்க.
ஓகேங்க, அடுத்த கேள்வி. சதுரகராதி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 9 பேஜ் நம்பர் 215 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வாணி அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆசிரியர் குறிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதுரகராதி வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 6 பேஜ் நம்பர் 152 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலை பல வளர்தல். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் அமைத்துள்ள சிற்பங்கள் பாண்டியர் கால சிற்பக்கலைகளுக்கு சான்றாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாண்டியர்கள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 7 பேஜ் நம்பர் 167 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதை நெல். ஸோ இந்த ஆசிரியர் குறிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை வந்து மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க. தத்துவ தரிசனம், பிடிசாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்காரன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அண்ணா, வள்ளிக்கண்ணன், கீவா ஜெகநாதன், ஜெயகாந்தன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நியூ புக்கில் தேடி பார்த்துங்க, என்னால் ஃபைன் பண்ண முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு சமச்சீருக்கு அதுக்கு முன்னாடி சமச்சீரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிட்டாய்க்காரன் ஸ்டோரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க துணை பாடத்தில். ஸோ இதுக்கான ஆன்சர் மட்டும் இப்போதைக்கு பார்த்து வச்சுங்க. நான் பின்னாடி இதுக்கான ஆன்சர் எங்காவது ஃபைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் அப்டேட் பண்ணி விட்றேங்க. ஸோ தத்துவ தரிசனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. பிடிசாம்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா அப்படிங்கிறது கரெக்டு. தாலாட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. மிட்டாய்க்காரன் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. இது மேபி ஓல்டு கொஸ்டினாக கூட இருக்கலாம். இதுமான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 2, 1, 4, 3 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரட்சி கவிஞர் தாராபாரதி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th 7th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. 7th எங்கள் தமிழ் அப்படிங்கிற செயலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ரீட் பண்ணி பாருங்க. பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. ஓமை கவிஞர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரதா. புரட்சி கவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறது கரெக்டு. ஓமை கவிஞர் சுரதா தான் கரெக்டுங்க. பெருஞ்சித்தனார் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. காந்திய கவிஞர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்கனார் வந்து கரெக்டுங்க. புரட்சி கவிஞர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராபாரதின்னு கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்போது 1ஆம் இணையும் 3ஆம் இணையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். இந்த கேள்வி முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் டேர்ம் 2 இயல் 3 பேஜ் நம்பர் 51 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நானிலம் படைத்தான் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசனின் இயற்பெயர் துரைராசு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுகிறார்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதில் பொருந்தாதன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலமேகம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இயற்றாத நூல். பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியரசன் வந்து இயற்றியிருப்பார். அடுத்த கேள்வி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 5 பேஜ் நம்பர் 132 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த கற்பவை கற்றப்பின் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 5 பேஜ் நம்பர் 130 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. குடும்ப விளக்கு லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி இல்லாத பெண்கள் வந்து கலர் நிலம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் பாரதிதாசன். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் அப்படிங்கிறது கரெக்டுங்க.
அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறதாங்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறதான் கரெக்டு. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் மாறி இருக்குங்க. ஸோ இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்டு பிஸ்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 6 பேஜ் நம்பர் 150 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பிஸ்கெட் அப்படின்னா தங்கக்கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தாங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கக்கட்டி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, பொறுத்துகேவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஆங்கில சொற்களில் ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கான தமிழ் சொற்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. வவல், கான்சனன்ட், ஹோமோகிராப், மோனோலிங்குவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மெய்யெழுத்து, ஒரு மொழி, உயிரெழுத்து, ஒப்பெழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 1 பேஜ் நம்பர் 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வவல்னா உயிரெழுத்து, கான்சனன்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போ வவல் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராப் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 1, 4, 2 அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, நனந்தலை உலகம், வளையி, நெமியோடு, வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 2 பேஜ் நம்பர் 34 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், அதற்கான எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறிய உலகம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் டேம் 3 இயல் 1 பேஜ் நம்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 எடிஷனுங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயல் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். வாலிய நிலனே அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பீலி சூட்டிய பிறங்கு நிலைநடுகள் அப்படிங்கிறது அகநானூறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அகநானூறு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 6 பேஜ் நம்பர் 135 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் வந்து 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்னு சொல்லிட்டு. அது போய் எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குதுங்க. இந்த நூல்வெளியை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 7 அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, உழவர் உலத்தியரது வாழ்க்கையின் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 2 பேஜ் நம்பர் 34 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமலை முருகன் பல்லு. ஓகேங்க. இதில் நுழையும் முன் அப்படிங்கிற பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழவர் உலத்தியரின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பல்லு சிற்றிலக்கியத்தின் உட்கோளாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லு அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, அம்புஜத அம்மாள் எழுதிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th தமிழில் டேம் 2 இயல் 1 பேஜ் நம்பர் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்புஜத அம்மாள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்ட பாரதம் என்னும் அரிய நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்ட பாரதம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th தமிழில் இயல் 2 பேஜ் நம்பர் 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணம். ஸோ பெரிய புராணம் அப்படிங்கிற லெசனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நாடெல்லாம் நீர் நாடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாடு திகழ்து அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கின்றது அப்படின்னா சோழ நாடு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் டேம் 2
இயல் 3ல் பேஜ் நம்பர் 80ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது ஓல்டு புக்குங்க. ஸோ இந்த பேஜில் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் குமரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோற்று கத்தாழை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சோற்று கற்றாழை அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 67ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ புறநானூறு அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நூல்வெளிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உவேசா அவர்கள் 1894 வந்து முதலாக பதிப்பித்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேஜை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ உவேசா அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, 3 அடி சிற்றிலையும் 6 அடி பேரிலையும் கொண்ட அகவர் பாவால் ஆன நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 2ல் பேஜ் நம்பர் 38ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஐங்கூர் நூறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல்வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி சிற்றிலையும் 6 அடி பேரிலையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகை. இப்போது அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஐங்குறு நூறு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவரை தாமரை மலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறை பவளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 விசும்பு வந்து வானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியம் வந்து நிலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 6ல் பேஜ் நம்பர் 158ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ராவணகாவியம் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெய்தல் திணை பாட்டில் சொல்லும் பொருளும்ல வந்து தும்பினா ஒரு வகை வண்டு, துவரைனா பவளம், மறைனா தாமரை மலர், விசும்புனா வானம், மதியம்னா நிலவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா துவரை அப்படின்னா பவளம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ இது தப்பு. மறைனா தாமரை மலர், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவளம்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. விசும்பு அப்படின்னா வானம் அப்படிங்கிறது கரெக்டு. மதியம் அப்படின்னா நிலவு அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பொறுத்துகவா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சிறு பஞ்சமூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது என்ன இலக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்த சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 5ல் பேஜ் நம்பர் 144ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 9வது இயலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் இந்த கொஸ்டின் அப்படியே கட் காப்பி போட்டிருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். சிறு பஞ்சமூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற இலக்கியம், குடும்ப விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பிய இலக்கியம், குறுந்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் ஓல்டு புக்கில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. திருக்குறள் லெசனில் இந்த நூல் குறிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை போற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் கேள்வி, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 9ல் பேஜ் நம்பர் 93ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. திருக்குறளுக்கு அடுத்த புக் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1812 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்க. திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1812 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்த கேள்வி, திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 65ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்குங்க. கம்பராமாயண லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு கதியானவர்கள் வந்து கம்பரும் திருவள்ளுவரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதை படிச்சு பாருங்க. அப்போ தமிழுக்கு கதியாவர் வந்து யார் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பர், திருவள்ளுவர். ஓகேங்க. அடுத்த கேள்வி, 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 5ல் பேஜ் நம்பர் 127ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை மூவலூர் ராமாமிர்தம் பெயரில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்க.
அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வேற ஸ்கீமாக மாற்றிட்டாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் டேம் 3ல இயல் 1ல பேஜ் நம்பர் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த வேலு நாச்சியார் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1730 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இறந்த ஆண்டு 1796. சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1780. ஸோ இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1730 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சருங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 4ல பேஜ் நம்பர் 106 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. உயிர் வகை அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் தொல்காப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியிருப்பார். உற்றறிதல் வந்து ஓரறிவு, உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரறிவு, உற்றறிதல் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 3 அறிவு, 4 அறிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல், 5 அறிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல், 6 அறிவுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேர்த்து பகுத்தறிவும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜை நல்லா ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சருங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th தமிழில் இயல் 1ல பேஜ் நம்பர் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தமிழ் ஓவியம் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மலேசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th திராவிட மொழி குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குங்க ஓல்டு புக்கில். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழில் டேம் 3ல இயல் 1ல பேஜ் நம்பர் 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. பூர்வத்தில் இதற்கு திருக்குருகூர் என்று பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ குருகூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. அப்போ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் ஓல்டு புக்கில் டேம் 1ல இயல் 1ல பேஜ் நம்பர் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தமிழ் தாத்தா உவேசா லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உவேசா பதிப்பித்த நூல்கள் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ 8 தொகையும் 10 பாட்டையும் 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா உவேசாங்க. அப்போ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி. டாக்டர் ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழில் டேம் 1ல இயல் 3ல பேஜ் நம்பர் 66 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கப்பல் ஓட்டிய தமிழர் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல்வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் ஊரு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராபி சேது பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரும் பேரும் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் ஆன்சருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஆற்றூர் அப்படிங்கிறது வந்து எப்படி மருவி இருக்குது அப்படின்னா ஆத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம் முன்னாடி. ஸோ அது ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு இருக்குங்க. அந்த ஓல்டு புக்கில் இருக்க லெசன் பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரும் பேரும் தான். அது வந்து எழுதியவர் வந்து ராபி சேது பிள்ளை தான். ஸோ அந்த ஓல்டு புக்கில் இருக்க அந்த லெசனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கங்க. அது சிலபஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஈற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் ஓல்டில் இயல் 1ல பேஜ் நம்பர் 19 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈற்றமிழ் மாணவர் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அழைத்தவர் வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி.
தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழில் டேம் 3ல இயல் 1ல பேஜ் நம்பர் 9ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜில் ஆதிச்சநல்லூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுமக்கள் தாழிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தூத்துக்குடி அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 8ல் பேஜ் நம்பர் 213ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பெரியாரின் சிந்தனைகள் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. 1938 நவம்பர் 13ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. 27/6/1970 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வழங்கியதுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க. அடுத்த கேள்வி, நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 8ல் பேஜ் நம்பர் 214ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செவ்வி அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கை நர்த்தகி நடராஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடனக்கலையில் பல விருதுகளை வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த லெசனை ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. அடுத்த கேள்வி, பொங்கர் புதுநாளின் மாண்பினை எந்த இதன் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் ஓல்டு புக்கில் இயல் 4ல் பேஜ் நம்பர் 95ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அண்ணாவின் கடிதம் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா அவர்கள் காஞ்சி என்ற இதழ் மூலமாக பொங்கல் திருநாளை வந்து பெருமையாக சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனை அப்படியே ஃபுல்லும் படிச்சு பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி காஞ்சி அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th தமிழில் இயல் 9ல் பேஜ் நம்பர் 196ல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இளைய தோழனுக்கு அப்படிங்கிற கவிதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற புதுக்கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மு மேத்தாவுக்கு. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க.